தட்ஸ் ஆல். எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி குயிக்காக எப்படி ஒரு ஆஃபர் போடுறது, ஆஃபர் போடுறதுனா என்ன, தட்ஸ் ஆலோட எக்ஸாக்ட் யூஸ் என்ன. தட்ஸ் ஆல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆப்புங்க. உங்கள்கிட்ட இந்த மேஜராக எந்த டீட்டெயிலுமே எடுக்க மாட்டோம். ஃபுல்லாகவே ஃப்ரீ. அது ஒரு இலவச ஆப். தட்ஸ் ஆலில் நிறைய யூசர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சிம்பிள். உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர் அங்கே என்டர் பண்ணோன்னே ஒரு டிஸ்பிளே நேம் ஒன்று கேட்கும். இந்த நேம் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் ஆஃபர் போடும்போதெல்லாம் அந்த நேம் தெரியும். யாராவது சர்ச் பண்ணி நீங்கள் என்ன உங்களுக்கு தேவைன்னு பார்க்கணும், இல்லை எல்லாரோட தேவை எல்லாரோட சர்வீஸ் பார்க்கும்போது நீங்கள் போடுற நீங்கள் சொல்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ் விவரங்கள்லாம் உங்கள் நேமில் வரணும். ஸோ அந்த டிஸ்பிளே நேம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு ஓடிபிங்க. ஓடிபி முடிஞ்சிட்டு ஒரு யூனிக் யூசர் ஐடி கேட்கும், அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நீங்களே போட வேண்டிய அக்கௌண்ட் ஐடி. உங்களுடைய இந்த ஜிமெயிலாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய பேர் வித் சம் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, ஸோ நீங்களே போட வேண்டிய யூனிக் அக்கௌண்ட் ஐடி தான் அது. நீங்களே க்ரியேட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் ஐடி தான். உங்கள் பேர் இல்லை ஒரு இனிஷியல் வச்சு ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள வந்து நேராக உங்கள் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் உள்ள போகும். அங்கே போய் சில க்ரூஷியலாக சில செட்டிங்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று போட்டுக்குங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபோட்டோவோட ஒரு ஐடென்டிட்டி தான் இன்னும் சேஃப். உங்களுக்கு உங்களை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே கரெக்டாக புரியும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பை செல் ரெண்டுக்குமே ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, செல்லில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னு அது தெரியணும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் பாலிசிஸ் வேணால் படிங்க. ஸ்டாண்டர்ட் பாலிசி தாங்க, டேர்ம்ஸ் தான். ஏன்னா நாங்கள் பேமெண்ட் எதுவும் உங்கள்கிட்ட வாங்குறதில்ல, எல்லாமே நீங்களே பண்ண போகிறீங்க. கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். நல்ல விஷயம் பண்ணுறோம் நாங்கள். அதுக்காக சில டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்கு அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆர்டர் போட முடியும், ஆஃபர் போட முடியும். அவ்வளோதாங்க. எதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃபர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் தேடி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற, இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் எடுப்போம். ஏற்கனவே ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஒருத்தர் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு போடும்போது எனக்கு இது வேணும்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபீல்டுலேயே பார்க்கலாம். இல்லைனா டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஃபுல் டேட்டா உள்ளே வந்துடும். நீங்கள் ரொம்ப என்டர்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு சில மாடிஃபிகேஷன் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இல்லைனா மொத்தமாகவே நீங்களே ஃப்ரெஷ்ஷாக ஒரு எம்டியாக ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு மேலே சேட் பெஞ்ச் இருக்குது. அதில் போய் ஃபார்ம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் சும்மா அப்படியே டைப் பண்ணி பார்த்தா அதை ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும். அது வேறு வீடியோவில் காமிச்சிருக்கோம். இவ்வளோதாங்க. ஆஃபர் போடுவது என்பது என்ன, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன வேணும், இல்லை என்ன சேவை செய்கிறீங்க, உங்களை பற்றி நீங்கள் கரெக்டாக சொல்லணும் இல்லையா. அதாவது ப்ரொஃபைலுங்கிறது சும்மா ஒரு உங்களுடைய பேர், ஊர், உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபேஸு, உங்களோட ஃபோட்டோ, அது மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன மாதிரி தேவைகள் உனக்கு, எந்த சேவை பண்ண விரும்புகிறீங்க, என்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, செல்லா பையா, இதெல்லாம் டீட்டெயில் வேணும்னா ஒரு ஆஃபர் போடணும். நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடலாம்னு சொன்னேன். ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து டெக்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் ஏற்கனவே உள்ள ஆஃபரை பார்த்து புரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். அந்த ஆஃபருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுடைய ஆஃபரை நீங்கள் வந்து இது வேணும் வேணாங்கிற சொல்லவும் செய்யலாம். ஸோ இவ்வளோ விதமான பல விதமான ஆஃபர் போட டெக்னிக்ஸ் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ஆஃபர் போடுங்க. ஆஃபர் ஒன்றும் இல்லை, நிறைய போடலாம். நிறைய ஆஃபர்ஸ் போட்டே இருங்க. நிச்சயமாக யாராவது பார்ப்பாங்க, நிச்சயம் பதில் வரும், நிச்சயமாக கனெக்ட் ஆவீங்க, சம்பாதிங்க, எர்ன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தட்ஸ் ஆல்.